என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரை மாத சம்பளம்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலைக்குமே போனதில்லை. இன்ஃபேக்ட் நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எந்த ஒரு அரியரும் இல்லாமல் கிளியர் பண்ணியிருக்கிறேன். பட் அப்படியே இருந்தாலும் என்கிட்ட ஒரு ப்ராப்பரான ரெஸ்யூம் கூட கிடையாது. ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் வர்ற மாதிரியான 9 to 5 ஜாப்ஸ், மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படியாவது இந்த 9 to 5 எஸ்கேப் ஆயிரணும்னு சொல்லி 24/7 மாட்டிக்கிட்டேன். சில சமயங்கள் எனக்கு தோணும் பேசாமல் நம்ம ஒரு வேலைக்கு போயிருந்தா கூட 9 to 5 தான், அதுக்கப்புறமா நம்ம வேலையை பற்றி யோசிக்காம லைஃப்ல நிம்மதியாக இருக்கலாம்னு. பட் இப்போ என்னோட நிலைமை என்னன்னா, நான் கண் முழிச்சிருக்கிற ஒரு நிமிஷமும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இன்னைக்கு தேதிக்கு என்கிட்ட இருக்கிற இந்த 12 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது 12 சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் என்னென்ன அண்ட் அதை எப்படி கிரியேட் பண்ணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். மேபி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய டீன்ஸ்ல இல்லை ஏர்லி 20ஸ்ல இல்லை ஆல்ரெடி ஒரு ஒர்க்கில் இருந்துக்கிட்டே இன்னும் எக்ஸ்ட்ராவாக பணம் சம்பாதிக்கணுங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த வீடியோ உங்களை பல பேருக்கு ரொம்பவே யூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வீடியோ ஷேர் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. பாதியில பார்த்துட்டு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் மட்டும் பார்த்துட்டு வெளியே போனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு என் மேல கடுப்பு தான் வரும். அந்த கடுப்பு ஒன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஏன் இதை சொல்றேன், இதை நான் சொல்லவே வேண்டாம். இதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஏடோடி நந்தா ப்ரோ வந்து அவருடைய ஒரு வீடியோக்கு அவரால் 10 to 23 lakhs வர கூட பர் வீடியோக்கு பிராண்ட் ப்ரொமோஷனுக்கு சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பயங்கரமாக வைரலாக இருந்தது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட்டர்ஸ் மத்தியில் கொடுக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்சுவல் நடந்தது அப்படியே தலைகீழ. நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளால தான் இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக என்ன பொறுத்தவரை கண்டென்ட் கிரியேஷன் என்ன சும்மா சாதாரணமாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறாங்க, வீடியோ போடுறாங்க, வியூஸ் வருது, காசு கொட்டு கொடுத்து நினைக்கிறாங்க நிறைய பேர். பட் அப்படி கிடையவே கிடையாது. இதுக்கு நீங்கள் பிளட் அண்ட் ஸ்வெட்டை கொடுக்க வேண்டியது இருக்கு உங்களுடைய சேனல்லையோ ஒரு டிஜிட்டல் பிரசன்ஸை க்ரோ பண்றதுக்கு. இது இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா முட்டை போடுற கோழிக்கு தான் ஆக்சுவலான வழி தெரியும். ஸோ அதனால இதை நீங்க மேலோட்டமா பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஈஸி, இவங்களாம் இதெல்லாம் பண்றாங்க, நம்மள வச்சு தான் பண்றாங்கன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க இதை எப்படி பண்றாங்க, இந்த மாதிரி நம்ம எப்படி பண்றது, இதை விட பெட்டர் நம்ம எப்படி பண்றதுன்னு நீங்க எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுடைய லைஃப் முன்னேறும். என்னுடைய லைஃபும் அப்பதான் முன்னேறிச்சு. ஸோ என்னுடைய சோர்ஸ் நம்பர் 1 பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ். என்ன ஹரி அங்கே சுற்றி இங்கே வர சொல்லிட்டீங்கன்னா, எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு ஒரு கிரியேட்டராக இருக்கிறாங்கனாலே அவங்களுக்கு மெஜாரிட்டியாக பிராண்ட் ப்ரொமோஷன்ஸோட இன்கம் சோர்ஸ் தான் ஹையஸ்ட் லெவலில் இருக்கும். சப்போஸ் அந்த கிரியேட்டர் கிட்ட சொந்தமாக ஏதாவது ஒரு பிராண்ட் இருக்குது, இல்லை அவங்களே ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, இல்லை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா சில நேரங்களில் அது டாப் 1ல ரேங்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ என்னுடைய கேஸில் நான் ரன் பண்ணுற மல்டிபிள் யூடியூப் சேனல்ஸ் மூலிமா எனக்கு வரக்கூடிய பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகமான ரெவன்யூ கொடுக்குது. அண்ட் மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களை நிறைய பேர் கிரியேட்டர்ஸாக இருக்கலாம். பட் அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன்ஸும் வரணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கூச்சமே படாமல் நீங்கள் எந்த மாதிரியான பிராண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்களோ அவங்கள ரீச் பண்ணுங்கள். அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் போடுறீங்க, உங்களுடைய ஆடியன்ஸ் யார், நீங்கள் உங்களுடைய சேனல் அந்த பிராண்டுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறது மூலிமா அந்த பிராண்டுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிச் டெக் மாதிரி மேக் பண்ணிவிட்டு அதை அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். 10 பிராண்ட்ஸ்க்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக 1 இல்லை 2 பேர் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. அவுட் ஆஃப் த உங்களுக்கு எந்த ப்ரொமோஷன்ஸும் கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் பார்ட்டர் ப்ரொமோஷன்ஸாவது கிடைக்கும். அதாவது அவங்க பணம் தர மாட்டாங்க, பட் அவங்களுடைய பொருளை தருவாங்க ஃப்ரீயாக, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அவங்களோட வீடியோ போடலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜிஸில் ஒரு பர்ஃபெக்டான வழியாக இருக்கும் நீங்கள் இந்த பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு. அண்ட் செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் யூடியூப் ஆட்சன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட யூடியூப் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸை கிராஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் யூடியூப்ல போடக்கூடிய வீடியோஸ்க்கு மேலே எல்லாம் ப்ளே ஆகக்கூடிய ஆட்ஸ்ல இருந்து உங்களுக்கு பணங்கிறது ஜென்ரேட் ஆகும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் யூடியூப்ல மல்டிபிள் சேனல்ஸ், அதாவது ரொம்ப இல்லை ஒரு 5 யூடியூப் சேனல்ஸ் ரன் பண்ணுறேன். இந்த 5மே மானிடைஸ் சேனல் தான். அதுக்கு ப்ளே பட்டன்லாம் நீங்கள் பின்னால் பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் தான் வச்சிருக்கிறேன், வைக்கிறது இடம் இல்லை, என்னுடைய வீடு ஸ்டுடியோ இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நான் மல்டிபிள் யூடியூப் சேனல்ஸ் ரன் பண்ணுறதால அந்த சேனல்ஸ்லேருந்து எனக்கு யூடியூப் பே பண்ணுவாங்க நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கு. எங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய சேனல்ஸே இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுலேருந்து வரக்கூடிய ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். எனக்கு இப்போவும் எவ்வளோ அமௌண்ட் வந்ததுங்கிறத சொல்லணுங்கிறது ஆசை தான். மேபி நான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எவ்வளோ அமௌண்ட் வந்துங்கிறது ஒரு பைசா விடாமல் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறது எனக்கு பயமாக இருக்குது. அதே நேரத்தில் இது என்ன ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு பயமாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து மேபி நீங்கள் ஆசைப்பட்டால் இந்த வருஷம் ஃபுல்லாக நான் எவ்வளோ ரெவன்யூ மேக் பண்ணியிருக்கேங்கிறதையும் கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் மேக் பண்ணுறதுல. அது யாரையாவது மோட்டிவேட் பண்ணுங்கிற பட்சத்தில், ஏன்னா என்ன இந்த மாதிரி யாரோ ஒரு வெள்ளைக்காரனோ இல்லைனா நம்ம ஊருக்காரங்களோ போட்டு ஒரு வீடியோ தான் மோட்டிவேட் பண்ணி என்னை வந்து இன்னும் இது நம்மளால் பண்ண முடியும், இது நம்மளால் இன்னும் பெட்டராக பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ண வச்சது. சப்போஸ் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வி நீடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் மேக் பண்ணுறேன். அது கூட சேர்த்து எவ்வளோ செலவாச்சுங்கிறத மேக் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றின ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸோ தேர்ட் இன்கம் சோர்ஸ் என்னன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்.
இதை பற்றி உங்களுக்கு நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் கிரியேட்டராக இருந்தால் தான் பண்ணணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. இங்கே யாராக இருந்தாலும் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், மித்ரா மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் போயிட்டு ஒரு அஃபிலியேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ அமேசானில் விற்கப்படுற எந்த ஒரு பொருளோடைய லிங்க்கை ஜஸ்ட் ஷேர் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோட ஷேர் பண்ணாலும் அவங்க அந்த பொருளோடைய லிங்கை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அவங்க எந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும், நீங்கள் ஷேர் பண்ண அந்த பொருள் தான் பர்ச்சேஸ் பண்ணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. அவங்க எந்த ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த பொருளில் இருந்து சர்டைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இது 2% இருந்து அப் டு 15% வரை கூட மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது அந்த பொருளை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி அமேசானில் நீங்களும் எப்படி அஃபிலியேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி பணம் சம்பாதிக்கிறத பற்றி நான் எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் முன்னாடி வீடியோ போட்டுட்டேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் கொடுக்குறத கண்டிப்பாக கிளிக் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக அது மூலியமாகவும் ரொம்ப பெரிய லெவலில் இல்லாட்டாலும் ஆரம்ப கட்டத்தில் சில ஆயிரங்கள் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்ததாக தேர்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எடியூடெக் ஆப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது அந்த ஆப்புக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. என்னால் அந்த ஆப்போடைய பேரை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியுமாங்கிறது கூட எனக்கு தெரியல. ஸோ அதனால் ஒரு எஜுகேஷனல் ஆப்புங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆப்பில் ஒரு பர்டிகுலர் எபிசோட நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மற்றபடி அந்த ஆப்புக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அந்த ஆப்பில் நான் ஒரு டீச்சர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க எனக்கு வந்து அந்த வீடியோஸை பொறுத்து, அதோடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து, அது நிறைய மேட்ரிக்ஸாக இருக்குது. அதை பொறுத்து ஒரு பேமெண்ட்டை தருவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேர்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்குது. 4வது சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னுடைய குரு அண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட் ராகேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க. அவங்களுக்கு நிறைய வேல்யூஸ் தெரியும். பியாண்ட் ஆல்ஃபா தமிழ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. மேபி உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா அந்த சேனல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்டினாலும் கொடுக்க முடிஞ்சதுன்னா. ஸோ அவங்க தான் எனக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லி நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய 4th சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்குது. அதாவது நான் சம்பாதிச்ச பணத்தை உள்ளே போடுறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில். இது கோல்டும் அடங்கும். கோல்டு ETF, கோல்டு பீஸ், இந்த மாதிரி விஷயங்கள். சொல்லப்போனால் கோல்டு தான் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக என்னுடைய 4th சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்திருக்கு. 5th சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னா என்னுடைய எடிட்டிங் ஏஜென்சி. நான் எங்கேயுமே வந்து நான் ஒரு ஏஜென்சி ரன் பண்ணுறாங்க மாதிரி யார்கிட்டையுமே சொன்னதில்லை. ஆக்சுவலாக அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு 20+ எடிட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய மல்டிபிள் சேனல்ஸ்க்கு, என்னோட அண்ட் தென் கிளைண்ட்ஸ்க்கும் கூட. ஸோ எப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சம்டைம்ஸ் யாராவது ஒருத்தவங்க ரீச் பண்ணி ஹரி எனக்கு இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு தெரியும்ல அந்த மாதிரி வீடியோஸை யார் பர்ஃபெக்ட் எடிட் பண்ணுவாங்கன்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கிளைண்ட் வந்து ஒரு வீடியோக்கு ஒரு 1000 ரூபா தர்றாங்க அப்படின்னா அதில் 900 அந்த எடிட்டர்கிட்ட கொடுத்துட்டு 100 அந்த ஏஜென்சியோட பேரில் வச்சுப்பேன். அதாவது மேபி நாளைக்கு ஃபியூச்சர் அந்த ஏஜென்சி நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தேவைப்படும். நான் எடுத்துக்கிறது கிடையாது. அதை வந்து இது என்னுடைய காசு இல்லைன்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்கேன் அந்த ஏஜென்சி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக. மேபி இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது எடிட் பண்ண தெரியல, பட் நல்லா எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நான் வந்து அடிச்சு கொடுக்குற வேலைலாம் கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் 8 வருஷமாக இருக்கிறேன். நான் n நம்பர் ஆஃப் பீப்புள் கூட அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறோட வீடியோஸை. ஸோ எவ்வளோ வாங்குவாங்க, எவ்வளோ கொடுக்கணுங்கிறத எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். நீங்கள் எடிட் பண்ண சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இமெயிலை கீழே கொடுக்குறேன். இந்த இமெயில், அதாவது connect.harizon@gmail.com, இந்த இமெயிலுக்கு உங்களுடைய சேனலை பற்றினது, அந்த எந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க, உங்களுடைய எவ்வளோ உங்களால் பே பண்ண முடியுங்கிறத சொல்லுங்கள். சப்போஸ் அதுக்கேற்ற மாதிரி எடிட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஈவன் இல்லைனா குவாரிஸ் நிறைய வருங்கிற போது நான் இந்த எடிட்டிங் ஏஜென்சியை ப்ரொஃபஷனலாக ப்ராப்பராக என்னோட ஆஃபீஸை செட் பண்ணுறதுக்கு ரெடி. பட் வீடியோ தரதுக்கு நீங்கள் ரெடினா சொல்லுங்கள். உட்காந்து இதிலும் டைம் போட்டு சூப்பராக ரன் பண்ணிடலாம். பட் நான் வந்து இது எஃபெக்டிவாக பண்ணாமலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்ல ரெவன்யூ கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம நிறைய கிரியேட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதால. ஸோ இது என்னுடைய 6th சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆயிடுச்சா. அடுத்த சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது 7th சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னா கன்சல்டேஷன். ஸோ இந்த கன்சல்டேஷன் ஒர்க் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஹரிசோன்ங்கிற இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற மெஜாரிட்டி ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிரியேட்டர்ஸ் தான். நிறைய பேருடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னா, கிரியேட்டர்ஸோடைய பிரச்சனை, அவங்க ஏதோ ஒரு சின்ன தப்பு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தப்பு தான் அவங்களுடைய சேனலை க்ரோ பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கும். பட் அந்த தப்பு என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அவங்க தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இப்போ என்னுடைய வேலை என்னன்னா, அவங்களுடைய சேனலை கம்ப்ளீட்டாக A to Z அனலைஸ் பண்ணிட்டு அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அதை என்ன பண்ணால் சரி பண்ண முடியும், அவங்களுடைய க்ரோத்தை இன்னும் ஃபாஸ்ட் ஆக்குறது எப்படிங்கிற மாதிரியான சில முக்கியமான டிப்ஸ் எல்லாம் அவங்க கூட 1-on-1 ஃபோன் காலாக டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் என்னுடைய டீமும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க அந்த சேனலை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்காக மினிமம் ஒரு சார்ஜ் பண்ணுறோம். அண்ட் இந்த கன்சல்டேஷன் மூலிமா மோர் தென் இந்த வருஷம் மட்டும் 500+ கிரியேட்டர்ஸ் பலன் நடந்திருக்காங்க. மேபி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உங்களுடைய சேனல் க்ரோ ஆக மாட்டேங்குது, ஏதோ தப்பு நடக்குது, என்னங்கிற என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இதுக்கான கன்சல்டேஷன் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காகவும் கமெண்ட்ஸ்லையும் கொடுத்து வைக்கிறேன். மேபி உங்களால் முடியும்
முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். என்னுடைய டீம் இல்லை நானே கூட உங்களை நெக்ஸ்ட் 24 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுடைய சேனலை ஃபுல்லாக ரிவ்யூ அனலைஸ் பண்ணிட்டு கால் பண்ணுவோம். ஸோ இது என்னுடைய 7th சோர்ஸ் ஆஃப் இன்கம். நெக்ஸ்ட் 8th சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபேஸ்புக். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஹர்ட் இட் ரைட். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் மாதிரியே ஃபேஸ்புக்குமே நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கு பே பண்ணுறாங்க. இதை வந்து நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் புதுசாக ஒரு விஷயத்தை செக் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து எனக்கு போன வருஷத்துலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஸ்டார்ட் ஆன டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை சொல்கிறேன், மினிமமாகவே ஒரு 1 லட்சத்துக்கு கம்மியாக இல்லாமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் இப்போ லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக என்ன ஆச்சுங்கிறது தெரியல. நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் மல்டிபிள் பேஜஸ் ரன் பண்ணுறேன். அது எல்லாத்துலேயுமே வந்து ரெவன்யூங்கிறது 90% ட்ராப் ஆகிடுச்சு. வியூஸ் என்ன தான் அதே மெயின்டைன் ஆனாலும் ரெவன்யூவே இல்லை. எதுவும் பாலிசி மாற்றிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. யூடியூப் அளவுக்கு ஃபேஸ்புக் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரேட்டிவாக இருக்க மாட்டாங்க. என்ன அள்ளி போடுறாங்களோ அதை அள்ளிக்க மாட்டேது, அந்த மாதிரி தான் இருக்கும். யூடியூப் கூட நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணிடலாம், பட் ஃபேஸ்புக் நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாளைக்கு 2000 வரும், அடுத்த நாள் அதை விட அதிகமாக வியூஸ் போயிருக்கும், பட் 100 ரூபா தான் வந்திருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த ஃபேஸ்புக் வந்து கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக இருந்தாலும் முதல் 6 மாதத்தில் நல்ல ஏர்னிங்ஸ் வந்ததால் இது என்னோட 8th பொசிஷன்ல இருக்கு. அண்ட் 9th சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னா, நான் எனக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் யூஸ் பண்ணி சோஷியல் மீடியா மேனேஜஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சில பிராண்ட்ஸ்க்கும் நம்ம அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ், அதாவது யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரியான பேஜஸை மேனேஜ் பண்றோம். அண்ட் அதுக்கப்புறமா சில இண்டிவிஜுவல்ஸ், அதாவது சில நாங்களா ஹேண்ட் பிக் பண்ண, ஓகே இவங்க நல்லா கிரியேட் பண்றாங்க, இவங்க கிட்ட ஸ்டஃப் இருக்கு, இவங்களுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, இவங்களால நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணிட முடியும், நம்ம சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும் ஃபீல் பண்றோமோ அந்த மாதிரியான பீப்புளை நாங்களே ஹேண்ட் பிக் பண்ணி தான், நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க, பட் நாங்கள் ஹேண்ட் பிக் பண்ணி குறிப்பிட்ட சில குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் ஹேண்டில் பண்றோம். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ரெவன்யூ வருது. இது வந்து 9th சோர்ஸ் ஆஃப் இன்கம். மேபி நீங்க இந்த வீடியோ பார்க்குற அந்த டைம்ல நான் இன்னும் சில சேனல்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு பெய்டு சர்வீஸாக தான் இருக்கும். அதுக்கான ஃபார்ம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேபி நீங்க ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய சேனல் எலிஜிபிளா ஃபில் பண்ணோனாங்க அப்படின்னா நிச்சயம் எங்களுடைய டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அதுக்கான ப்ரொசீஜர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 10th சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னா, நான் ஒரு செமி ஏஐ ஸ்டார்ட்அப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இது கம்ப்ளீட்டா என்னுடைய ஸ்டார்ட் அப் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா செமின உடனே செமி கனெக்டர் அந்த மாதிரி போயிடாதீங்க. இது வந்து ஏஐ பாதி, ஹியூமனுடைய ஒர்க் பாதி, இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப். அதை நான் வந்து ஃபியூச்சரில் நல்லா டெவலப் ஆகி ப்ராப்பராக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அந்த ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் ரெவன்யூ வந்திருக்கு. அது ரெவன்யூன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் மணி இருக்குது. அதை ஒர்க் பண்ணி கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து இது என்னுடைய முதல் இடத்த பிடிக்கும் நான் நம்புகிறேன். அடுத்ததாக 11th சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் வந்து நான் நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணேன். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணும்போது சில ஈவெண்ட்ஸ் வந்து பெய்டு ஈவெண்ட்டாக இருக்கும். நிறைய ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்ஸ்க்கும் போயிருக்கிறேன், நிறைய கிரியேட்டர்ஸ் ஈவெண்ட்ஸ்க்கும் போயிருக்கிறேன். இதில் சில இது பெய்டு, சில இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பெய்டு, அதாவது கிரியேட்டர்ஸ் கூட போய் ஜஸ்ட் நெட்வொர்க் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சில ஈவெண்ட்ஸ்க்கு இன்வைட் பண்ணாங்கன்னா பே பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய நாலேஜ் வந்து அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கோ இல்லைன்னா அவங்களுடைய எடிட்டர்ஸ்க்கோ இல்லை அவங்களுடைய கிரியேட்டர்ஸ்க்கோ ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் போடுறது மூலியமாகவும் ஒரு டீசனான அமௌண்ட் கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக 12th சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னா, இது எனக்கே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான், இன்ஸ்டாகிராம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் வந்து என்னோட யூடியூப் சேனல், அதாவது வேற ஒரு யூடியூப் சேனலுடைய ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதில் முதல்ல ஒரு 1,50,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. ஒரு பிராண்ட் வந்து எனக்கு நீ வந்து இந்த ப்ரொமோஷன் பண்ணி தான் ஆகணும். அது நல்ல பிராண்ட் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் எந்த ஒரு பிராண்ட் ப்ரொமோஷனுமே நான் பண்ணதே கிடையாது என்னோட லைஃப்பில். 8 வருஷம் ஜாலியில் நான் இன்ஸ்டாகிராம் வந்து மதிச்சதே இல்லை, இதான் உண்மை. பட் இந்த வருஷம் நான் இன்ஸ்டாகிராம் ரொம்ப சீரியஸாக எடுக்க போகிறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் பல விஷயங்கள் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்படி வந்து அந்த பேஜ் மூலிமா எனக்கு ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன் தான், பட் அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்துச்சு, நல்ல அமௌண்ட்டாகவே வந்துச்சு. ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து இது வரைக்கும் இல்லாத மாதிரி என்னுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கமில் 11வது இடத்த பிடிக்குது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 12th சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட்டர் கம்யூனிட்டிஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் இன்னும் ஓப்பனாக என்னுடைய சேனலே அனௌன்ஸ் பண்ணல, பட் அப்படியே இருந்தாலும் சில ஸ்டோரியை மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் என்னுடைய கிரியேட்டர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், மாதமாக சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ஒரு கம்மியான சப்ஸ்கிரிப்ஷன். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கும். அங்கே வந்து நான் வந்து டெய்லி அப்டேட்ஸ் கொடுப்பேன். அதாவது இன்னைக்கு தேதிக்கு அல்கோரிதம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வைரல் ஆகுது, நம்ம எதை டேக்கிள் பண்ணோம்னா நம்ம வீடியோஸ் நல்லா வைரல் ஆகும், அண்ட் தென் அந்த பாலிசி ஷிஃப்ட்லாம் எந்த மாதிரி இருக்குது, நம்ம அடுத்து என்ன பண்ணணும், எப்படி ஒரு பிராண்ட் ரீச் பண்ணுறது, இந்த மாதிரியான இன்சைட்ஸை வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை ஃபோட்டோஸாவோ நான் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு போட விஷயங்கள், அங்கே நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், அங்கே நான் ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸை நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு தேதிக்கு ஒரு 700 பீப்புள் இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரெவன்யூ தான் நான் மேக் பண்ணுது. இது வந்து ரெவன்யூ பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. பட் எதுக்காக இது கம்மியான பேமெண்ட் நான் வாங்கிட்டு இது உங்களை ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு பின்னால் ஒர்க் பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப பேர் மினிமமாக அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதோடைய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள்.
உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அந்த கம்யூனிட்டி மூலியமாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மணிக்கு உங்கள் மணி நீங்கள் கொடுத்ததை விட 1000 டைம்ஸ் ஒர்த்தாக ஃபீல் பண்ணுவீங்க. சரி, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதுக்கு அடுத்து தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு வேலைக்கு தான் போகிறோம், நமக்கு ஒரு சொசாமி இருக்க தான் இருக்குது, இவங்களாம் என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க, என்னெல்லாமோ பணம் வருது, இப்படி வருதுங்க, நம்ம என்னன்னா ஒரு வேலை போயிடுச்சு நம்ம வாழ்க்கைக்கே பொருளாதாரம் இல்லாமல் போயிடுங்கிற மாதிரிலாம் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இந்த வீடியோஸ் இவ்வளோ பார்த்துட்டு. நான் சொல்கிறேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான குழப்பத்தில் நானுமே இருந்திருக்கிறேன். இதை விட மோசமான குழப்பத்தில் தான் இருந்திருக்கேன். பட் எப்போ ஓகே நம்ம இதை முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி இறங்க ஆரம்பிக்குமோ அப்போ தான் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு இந்த 9 to 5 வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இந்த 9 to 5 ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 9 to 5க்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதாவது உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ரிஸ்கே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதை பற்றி யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. பட் நீங்கள் அதை ட்ரேடு பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஆண்டர்பிரனர் ஆக போகிறேன், பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன், கோடி சம்பாதிக்க போகிறாங்கிறதுலாம் ரீல்ஸை மட்டும் பார்த்துட்டு அதோடைய ரியாலிட்டி தெரியாமல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் 24/7 ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது காலையில் எழுந்திரிச்சு மெயில் செக் பண்ணுறதுலேருந்து நைட்டு மெயில் செக் பண்ணிட்டு தூங்குற வர நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதனால உங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் வரும். லைக் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும், மென்டல் இஷ்யூஸ், இது மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வரும். பட் இது எல்லாத்தையுமே நான் சமாளிப்பேன், இதெல்லாம் என்னால் சமாளிக்க முடியும், நான் இதில் இறங்கி இதை பண்ண போகிறேன்னு நினச்சா மட்டும்தான் உங்களால் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சாதிக்க முடியும். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டேங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய கெரியரோட ஏர்லி ஸ்டேஜ் இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு மணியை வந்து இந்த மாதிரியான ஆப்பிள் வாட்ச், ஐஃபோன் இந்த மாதிரியான விஷயங்களில், மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்கள் மேலேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எனக்கு 23 வயசு ஆகுது. இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட ஒரு காரோ பைக்கோ எதுவுமே கிடையாது. என்கிட்ட ஒரு சைக்கிள் மட்டும் தான் இருக்குது. அது போக வந்து எங்கள் மாமாவுடைய பழைய XL50 சூப்பர் பைக்கை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். சில பேர் வந்து கிண்டல் அதாவது என்னன்னா சில பேர் வச்சுப்பாங்க, எக்ஸல்லாம் ஓட்டுவாங்களா யாராவது அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னுமே என் கண்ணு முன்னால் கிண்டல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. பட் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு நான் போவேன். ஏன்னா என்னால் இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட்டில் இருக்கிற எந்த ஒரு சூப்பர் பைக், அதாவது எப்படி ஒரு சூப்பர் பைக் இருந்தாலும் என்னால் வாங்க முடியும். எனக்கு அதுக்கான ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குது. பட் ஸ்டில் நான் அதை ஏன் பண்ணல அப்படின்னா, அதை நான் பண்ணாதால மட்டும்தான் என்னால் மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது, மற்ற விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமாக ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமை பில்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் சொல்லிட்டேன் சிம்பிளாக, ஒரு எடிட்டிங் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டிங் ஏஜென்சிக்கு ஒரு பிசிக்கு எவ்வளோ செலவாகுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பட் இதுவே நான் 20 லட்சம் ஒரு பைக் வாங்கி வச்சிருந்தோம்னா இந்த பிசி நான் அப்படி ஃபண்ட் பண்ணியிருப்பேன். அது மூலியம் அப்படியே ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் வந்துருக்கும். அந்த பைக்கை வாங்கி நான் எங்கேயுமே ஓட்ட போகிறது இல்லை. என்னுடைய ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் 2 தெரு தள்ளி இருக்குது. நான் நடந்தே போயிடுவேன் சம்டைம்ஸ், இல்லைனா அந்த எக்ஸல் எடுத்துகிட்டு போவேன். நான் அந்த 20 லட்சம் பைக் வாங்கி என்ன பண்ண போகிறேன்? ஸோ இதே மைண்ட் செட்டுக்கு நீங்களும் வரணும். அதாவது 2 விஷயம் இருக்குது, நீட் அண்ட் வாண்ட். நீடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எது பெஸ்ட்டோ அதை பார்த்து வாங்க. வாண்ட்டாக இருந்துச்சுன்னா யோசிங்க, அது தேவைதானான்னு. எப்போ நீங்கள் இந்த நீடுக்கும் வாண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டு சரியாக உங்களுடைய பணத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய ஆக்சுவல் க்ரோத். அண்ட் அதே மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள், நிறைய பேரை போய் மீட் பண்ணுங்கள், நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 2026 நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமாக அதிகமாக பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அது எப்படி ப்ரொஃபஷனலாக ப்ராப்பராக அந்த சேனல் கிரியேட் பண்ணுறதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். அதை நீங்கள் பார்த்து ப்ராப்பராக பண்ணுறது மூலியமாக உங்களுடைய சேனலுக்கு நல்ல ரீச் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணணும், எந்த செட்டிங்ஸை ஆனே பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா ரைட் சைடில் தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.